ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது வந்து சென்னையில் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். சென்னை டு பெங்களூர் ஹைவேலேயே வந்து இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் நிறையா பேர் வந்து சென்னை சைடு எடுக்கிறது வந்து ராஜலட்சுமி வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 180 கட் ஆஃப் வாங்கினவங்க வந்து இந்த காலேஜஸ் வந்து நிறையா பேர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஓசி 188 கிடச்சிருக்கு, பிசி வந்து 185க்கும், எம்பிசி வந்து 182 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 168 அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ ஒரு சில காலேஜஸில் மட்டும் தான் ஏரோநாட்டிக்கல் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஓசி 180க்கு ஃபில் ஆகிருக்கு, பிசி 170க்கும், எம்பிசி வந்து 172க்கு ஃபில் ஆகிருக்கு, எஸ்சி வந்து 163.5க்கு வந்து மினிமம் கட் ஆஃபாக வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கு. ஸோ இதில் வந்து 185.5க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு ஓசி, பிசி வந்து 183க்குமே, எம்பிசி வந்து 180.5க்கு ஃபில் ஆகிருக்கு, எஸ்சி வந்து 161.5க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ மொத்தம் வந்து 19 கோர்ஸ் இருக்குது. ஸோ நான் காலேஜ் வந்து ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் காலேஜ் ஆச்சு, அதனால் வந்து ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் வந்து 170 ஓசி ஃபில் ஆகிருக்கு, பிசி வந்து 164.5வும், எம்பிசி வந்து 160.5க்கு ஃபில் ஆகிருக்கு, எஸ்சி வந்து 145க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 178க்கு ஓசி ஃபில் ஆகிருக்கு, பிசி எடுத்துட்டிங்கன்னா 169க்கும், எம்பிசி வந்து 161க்கும், எஸ்சி வந்து 136.5க்கே வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி 176 வந்து ஓசி கட் ஆஃபு, பிசி வந்து 169.5, எம்பிசி வந்து 157க்கே வந்து கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 138க்கு வந்து கிடச்சிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் அதிக பேர் எடுக்கிறாங்க, பட் பயோடெக்னாலஜி கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பயோடெக்னாலஜி கொஞ்சம் நல்லா வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து 185 ஓசி வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பிசிக்கு வந்து 183க்கும், எம்பிசி வந்து 180.5க்கு ஃபில் ஆகிருக்கு, எஸ்சி வந்து 155.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். ஸோ எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் தான். கொஞ்சம் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஓசி வந்து 182.5க்கும், பிசி வந்து 181.5 ஃபில் ஆகிருக்கு, எம்பிசி வந்து 179க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு, எஸ்சி வந்து 157க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஓசி 169க்கே கிடச்சிருக்கு, பிசி 163க்கும், அடுத்தது வந்து எஸ்சி வந்து 146 கிடச்சிருக்கு, எம்பிசி வந்து 157 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மி தான், 176க்கே வந்து ஓசி வந்து கிடச்சிருக்கு, பிசி வந்து 160.5க்கும், எம்பிசி வந்து 165க்கும், எஸ்சிக்கு வந்து 152.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பீக்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓசி வந்து 191.5 இருந்தால் தான் வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பிசி 188க்கும், எம்பிசி வந்து 185.5க்கும், எஸ்சி வந்து 169க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இசிஇ 188.5 வந்து ஓசி, பிசி வந்து 186, எம்பிசி வந்து 182.5க்கும், எஸ்சி வந்து 168க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள்இ. ஸோ ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் 182.5க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு, பிசி வந்து 181க்கும், எம்பிசி வந்து 178க்கு கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 157க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் டெக்னாலஜி. ஸோ ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு காலேஜஸில் தான் வந்து ஃபில் ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த காலேஜ்லேயும் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ மெயினான காலேஜஸில் மட்டும்தான் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஃபில் ஆகுது. ஸோ இப்போ ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 172க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு, பிசி வந்து 164.5க்கும், எம்பிசி வந்து 163க்கு கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 141.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 188.5க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு, பிசி வந்து 186க்கும், அடுத்தது எம்பிசி வந்து 183க்கு வந்து கிடச்சிருக்கு, அடுத்து எஸ்சி வந்து 167.5க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து 175.5க்கே வந்து ஓசிக்கு கிடச்சிருக்கு, பிசிக்கு பொறுத்த வரைக்கும் 170க்கும், எம்பிசி 166க்கு கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 144.5 வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கட்ரானிக்ஸு 179.5 வந்து ஓசி கிடச்சிருக்கு, பிசி 174க்கும்,
எம்பிசி வந்து 173க்கு கிடச்சிருக்கு. 156 வந்து எஸ்சி கிடச்சிருக்கு. ஸோ மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து சென்னை சைடு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னை, இல்லை வந்து கோயம்புத்தூர். ஸோ இந்த 2 பக்கம் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்போ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையாவே இருக்கும். எப்போவுமே வந்து படிக்கிறப்பவே வந்து கொஞ்சம் நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக போகணும். ஸோ அப்படி போனீங்கன்னா தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த வகையில் சென்னை சைடும் வந்து சரி, கோயம்புத்தூர் சைடும் சரி, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இது வந்து 179க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 177, எம்பிசி வந்து 170.5, அடுத்தது வந்து எஸ்சி வந்து 143க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி 187க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. ஒரு சில காலேஜஸ் தான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த காலேஜ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசி வந்து 184.5 கிடச்சிருக்கு. எம்பிசி 181 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 165.5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ மெயினாக வந்து 19 கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. பட் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சென்னை சைடு இருக்கிற எல்லா காலேஜஸ்லுமே வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகம் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிற காலேஜஸ் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அங்கே போய் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சென்னை சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பெஸ்ட்டு. மற்றபடி வந்து ரொம்ப தூரத்துலேருந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் ஹாஸ்டலில் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நான் ஒரு 180 கட் ஆஃப் இருக்கிறவங்களாம் வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி பேசிஸில் வந்து கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கிறவங்க 160 ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.